This video is co-presented by RK Relators Foundation of Future presents Kodai Cloud Form. தென்னிந்தியாவில் எந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்தாலும் இந்த ஒரு விஷயம் தான் தலைப்புச் செய்தியாகவே இருக்கும். தென்னிந்தியா விடுங்க, நீங்கள் தமிழ்நாடை நீங்கள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதுனால இப்போ இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக தென்னிந்தியா மாநிலங்களாம் ஒன்று சேரணும், நம்மளோட கோரிக்கை முன்வைக்கணும்னு சொல்லி நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டார். இப்போ அந்த வீடியோ தாங்க தமிழ்நாடு முழுக்க செம்ம ட்ரெண்டிங்காகவே இருக்குது. சரிங்க, அந்த வீடியோ ஏன் அவர் வெளியிடணும்? அதில் அவர் அப்படி என்ன தாங்க சொல்லியிருந்தார்? அதே மாதிரி மற்ற ஸ்டேட் சிஎம்மு, மற்ற ஸ்டேட்ஸ் எம்பிஸ் எல்லாம் அவர் எதுக்கு கூப்பிடணும்? அப்படி என்ன ஒரு பிரச்சனை இப்போ நடந்துச்சு அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். தொகுதி மறுசீரமைப்பு, இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க, முக்கியமாக சொல்லப்போனால் தென்னிந்தியா முழுக்க இந்த பிரச்சனை தான் போய்கிட்டே இருக்குது. இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தென்னிந்தியா மாநிலம் பயங்கரமாக பாதிக்கப்படுங்க. இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியா வளரணும், தென்னிந்தியா தேயணும். இதுக்காக தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டை சாட்டுறாங்க. சரிங்க, இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்தான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. இது அப்போத்துலேருந்தே இருக்குது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்திய நாடு இண்டிபெண்டன்ட் ஆன பிறகு கொண்டு வந்தாங்க. முதல் முறையாக 1952 நம்மளோட எம்பி சீட்டோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 494. அப்போ தான் இவங்க முடிப்பறாங்க, நம்ம இந்தியாவில் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும். இது எதுக்காகனா இந்தியாவோட வளர்ச்சிக்காக. அப்படி நம்ம கணக்கில் வைக்கும் போது அப்போ இருந்த எம்பிசியோட எண்ணிக்கை 494. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இங்கே தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் 1976 ஒரு அவசர நிலை பிரகடனம் வருது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்குல்ல, ஒரு 25 வருஷம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அப்புறம் 25 வருஷமும் போயிடுச்சு. 2001 மீண்டும் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணலான்னு நினைக்கும் போது தான் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. சரி, இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்ச பிறகு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணலான்னு சொல்லி இந்தியாவில் பல திட்டங்கள் முன் வைக்கிறாங்க, எப்படிலாம் மக்கள் தொகையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் 25 வருஷத்துக்கு தொகுதி மறுசீரமைப்பு தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி 25 வருஷம் தள்ளி வைக்கிறாங்க. அப்புறம் இப்போ கரண்ட்டாக அந்த 25 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ மீண்டும் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு நீங்கள் பண்ணுறதுனால வட இந்தியா வளரும், தென்னிந்தியா தேயும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பை எதன் அடிப்படையில் பண்ணுறீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி மக்கள் தொகை அடிப்படை பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, தென்னிந்தியாவில் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அப்போது வட இந்தியாவில் எம்பி சீட்டை நீங்கள் அதிகமாக்கிட்டு தென்னிந்தியாவில் எம்பி சீட்டை நீங்கள் குறைக்க பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் பல ஸ்கீமை கொண்டு வந்தீங்க. அதை தென்னிந்தியா கடைப்பிடிச்சாங்க. கடைப்பிடிச்சதுனால இப்போ தென்னிந்தியாவில் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அதை கடைப்பிடிக்க மறந்ததுனால வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அப்போது இந்தியாவோட ஒரு விஷயத்தை நாங்கள் கடைப்பிடிச்சோம், இந்தியாவில் கொண்ட ஒரு திட்டத்தை நாங்கள் கடைப்பிடிச்சோம். அதனால் இங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் மக்கள் தொகை கம்மியாக காட்டி இங்கே எம்பி சீட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு தென்னிந்தியாவில் இருக்க எல்லா மாநில ஸ்டேட்ஸும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதில் ஒரு படி மேலேயும் போய் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாடு உட்பட பல ஸ்டேட்டுக்கு நீங்கள் வஞ்சனை பண்ணுறீங்க, நீங்கள் தென்னிந்தியா ஒரு விதமாகவும் வட இந்தியா வேறு விதமாக பார்க்குறீங்க. தொகுதி மறுசீரமைப்பால் தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையும் அப்படின்னு சொல்லி கண்டனத்தை அவர் தெரிவித்தார். இன்னும் சொல்லப்போனால் இதுக்காக ஒரு கூட்டத்தை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சார் நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள். இப்போ கூட சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சி கூட்டமும் வரணும், தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் வரணும், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களோட ஆலோசனை சொல்லணும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை வச்சு அப்படின்னு சொன்னார். அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சார். அதில் தமிழக வெற்றி கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முக்குளத்தூர் புலிப்படை, மக்கள் நீதி மையம் பல கட்சிகள் கலந்துக்கிச்சு, ஒரு சில கட்சிகளை தவிர. அந்த ஆலோசனை கூட முடிஞ்ச பிறகு இப்போ தமிழக முதல்வர் நேற்று ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணார். அது என்ன போட்டிருக்குன்னா, தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை நம்ம கண்டிக்கணும். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு இங்கே முன் வச்சு தென்னிந்தியாவில் எம்பி சீட்டை குறைக்க பார்க்குறாங்க. இது வெறும் எண்ணிக்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது எம்பிக்களோட பிரதிநிதித்துவத்தை சீன்ற மாதிரி இருக்குது. இது எம்பிக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா நம்மளோட குரல் அதிகமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். ஆல்ரெடி ஒரு கூட்டம் நடத்தியிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே, அனைத்து கட்சி கூட்டம். ஆனால் தமிழ்நாடு மாதிரியே பல ஸ்டேட் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படுது. அதனால் அந்த ஸ்டேட் சிஎம், அந்த ஸ்டேட் சம்மந்தப்பட்ட எம்பிஸு அவங்களாம் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் அழைப்பையும் விட்டுருந்தார். முக்கியமாக ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, ஒடிசா, மேற்கு வங்காளம், பஞ்சாப் அப்படின்னு 7 ஸ்டேட்டோட சிஎம்மு அந்த தொகுதியை சார்ந்த எம்பிக்கெலாம் அழைச்சிருக்கோம்.
அதில் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வந்து நான் ஆல்ரெடி வந்து சில அரசு சார்ந்த விஷயங்களுக்காக நான் போகிறேன், என்னால் வர முடியாது, அதுக்கு பதிலாக எங்களோட பிரதிநிதிகள் வருவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு அவர் நேற்று பேட்டியில் சொல்லியிருந்தார். அப்படி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து தென்னிந்திய லெவலான ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கு கிண்டியில். அதில் யார் யார் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபோட சிஎம் பகவந்த் மான் அவரும், கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன், தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி, அப்புறம் வந்து கர்நாடகாவோட டெபுட்டி சிஎம் டி.கே. சிவகுமார், இப்படி பல சிஎம் வந்து அதில் கலந்துருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சர் சொன்ன மாதிரி அந்த 7 ஸ்டேட்ல இருக்க எம்பிஸும், முக்கியமான கட்சியில் இருக்க எம்பிஸும் இதில் கலந்துருக்காங்க. அது யாரான்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா ஸ்டேட்லேருந்து கே.டி. ராமாராவ், தெலுங்கானா ஸ்டேட்லேருந்து பிஆர்எஸ் கட்சியோட முக்கியமான பொறுப்பாளராகிய கே.டி. ராமாராவ், அப்புறம் ஏஐஎம்ஐஎம் கட்சியோட முக்கிய பொறுப்பாளராகிய இம்தியாஸ் ஜலீல், அப்புறம் கேரளா ஸ்டேட்லேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட முக்கிய தலைவராகிய கோவிந்தன், அப்புறம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து கும்பகுடி சுதாகரன், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியிலேருந்து எஸ்.கே. பிரேமச்சந்திரன், அதே மாதிரி ஒடிசா ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஜு ஜனதா தளம் கட்சியோட சன்சாய் குமார், ஒடிசா ஸ்டேட்ல இருக்க காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவராகிய பகத் சரண் தாஸ், அப்புறம் பஞ்சாப் ஸ்டேட்லேருந்து அந்த பஞ்சாப் ஸ்டேட்டோட சிஎம், அப்புறம் காங்கிரஸ் கட்சியோட அமரிந்தர் சிங் வாரிங், அகாலி தளத்தோட முக்கிய பொறுப்பாளராகிய பல்விந்தர் சிங், மிக முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்துருக்காங்க. ஓகே, இந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்வைக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், தொகுதி மறுசீரமைப்பை வந்து ஒரு 30 வருஷம் தள்ளி வைக்கணும். ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பால் வந்து தென்னிந்தியா வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது, பல ஸ்டேட்டுகளை சேர்த்துது. அதில் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்புன்ற ஒரு காரணம் காட்டி தென்னிந்தியாவோட எம்பியோட எண்ணிக்கை குறைக்க தப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, இந்தியாவோட ஆத்மா வந்து பாதிக்கப்படும். அவர் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய நாடுப்பா, அதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் வளர்ச்சியும் ஒரு பக்கம் மட்டும் வீழ்ச்சியும் இருந்தால் அது எப்படி நல்லா இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது இந்த பிரச்சனை. அவருக்கு அப்புறம் தெலுங்கானாவோட சிஎம் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்தியா வந்து வளர்ச்சி அடையணும், இந்தியாவோட திட்டத்தை ஃபாலோ பண்ணது ஒரு குத்தமாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. என்னதுன்னா, இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பல திட்டங்களை வந்து இந்தியா நாடு வந்து முன் வச்சுது. அதை தென்னிந்திய ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதில் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளான்னு பல ஸ்டேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதனால எங்களோட மக்கள் தொகையும் கம்மியாக இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி ஃபாலோ பண்ணதுனால அதை ஒரு காரணம் காட்டி இங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எம்பி சீட்டை குறைக்க பார்க்குறீங்களே, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார். இப்படி வந்து அவரை தொடர்ந்து பல சிஎம் பேசினாங்க, பல கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை முன் வச்சு பல ஸ்டேட்லேருந்து சிஎம் எம்பிஸ்லாம் கலந்துக்கிட்டே இந்த ஆலோசனை கூட்டத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, பிற கட்சி உறுப்பினர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக அவங்க வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒரு ட்ராமா நீங்கள் நடத்துறீங்களே, இது எதுக்குங்க, இது வந்து ஒரு வெறும் ட்ராமாங்க, இங்கே வந்து எல்லா ஸ்டேட்டோட சிஎம் எம்பிஸ் வந்து குரல் கொடு ஒரு பிரோஜனம் கிடையாது, பார்லிமெண்ட்டில் போய் குரல் கொடுக்கணும், அதை விட்டு இங்கே பண்ணுறது வந்து ஓட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஆகிய சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்ததா, அது அப்போத்துலேருந்தே இருந்தது, அப்போல்லாம் குரல் கொடுக்காத நீங்கள் இப்போ மட்டும் ஏன் குரல் கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து வருமா வராதானே தெரியாது, வராத ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஏன் ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறீங்க, சரி இந்தியாவில் தொகுதி மறுசீரமைப்பு மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கா, எவ்வளோ பிரச்சனை இருக்குங்களே, ஏன் தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் வந்து நீட் தேர்வுன்னு ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கு வந்து பல பிள்ளைகள் வந்து தற்கொலைலாம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த கச்சத்தீவு, இந்த பிரச்சனைக்கெலாம் வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து மற்ற ஸ்டேட் சிஎம்லாம் கூப்பிடாதவர் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு மட்டும் மற்ற ஸ்டேட் சிஎம்மை கூப்பிட்றாரு, இது என்னங்க நியாயம் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவரை தொடர்ந்து பிஜேபியோட முன்னாள் தமிழக தலைவராகிய தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தென்னிந்தியா முக்கியமாக தமிழ்நாடு வந்து பாதிக்கலாம் படாது, தொகுதிகள் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சொல்லியும் நம்மளை தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இங்கே என்னதுன்னா, இங்கே தொகுதிகள் குறையும், அதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து தொகுதிகள் குறையாதுன்றாரு, சீஃப் மினிஸ்டர் வந்து தொகுதிகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படிங்க இருக்குது, அதனால் திமுக அவர்கள் சொல்கிறது வந்து முற்றிலும் பொய், இங்கே தொகுதிலாம் குறையாது, இவங்களும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அது ஒரு பிரச்சனை மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க. அவருக்கு அப்புறம் நம்மளுடைய கரண்ட் பிஜேபியோட தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ராமா வந்து நடத்துறதுக்காக தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைன்னு சொல்லி மற்ற ஸ்டேட் சிஎம்லாம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்களே, அந்த மீட்டிங்கில் வந்து தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, முக்கியமாக இந்த தண்ணி பிரச்சனை இருக்குல்ல கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டுக்குள்ளே, அந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் பேசுங்க, அட்லீஸ்ட் அதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு.
இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இந்த தொகுதி மறுசீரமை பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுங்க, ஆனால் கடைசி அந்த டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகாச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை பற்றி கொஞ்சம் பேசுங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொல்லிட்டு போயிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது தமிழக அரசை சார்ந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைங்க, அந்த பிரச்சனையை வந்து நம்ம சிஎம் வந்து முன்னெடுத்தது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்த பிரச்சனை வந்து இந்தியா முழுக்க இருக்குது, முக்கியம் தென்னிந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. தென்னிந்தியாவில் நம்ம சிஎம் வந்து முன்னாடி வந்து பல ஸ்டேட் சிஎம்ஐ கூப்பிட்டு முக்கிய உறுப்பினர்களை கூப்பிட்டு இது மாதிரி வந்து ஒரு மீட்டிங் நடத்துறது வந்து நல்ல விஷயங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு தமிழக அரசு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. சரிங்க, இதை மக்கள் எப்படி பார்க்குறான்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போது மக்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பால், அதாவது ஒரு செட் ஆஃப் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பால் மக்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது, ஏற்கனவே இந்த தொகுதியில் உள்ள எம்பிக்கெலாம் வந்து என்ன பண்ணாங்க இப்போ மட்டும் பண்ணுறதுக்கு, சரி தொகுதியில் இருக்க எம்பிக்கெலாம் தொகுதியில் இருக்க எம்பி சீட்டெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, குறைச்சா மட்டும் என்னங்க ஆயிரப்போகுது, இருக்கும்போது அவங்க ஒன்றியம் பண்ணல, இல்லாத போது மட்டும் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க தொகுதி மறுசீரமைப்பு வந்து ஒரு பிரச்சனை தான், ஆனால் அது மக்களுக்கு கிடையாது, ஆட்சியாளர்களுக்கு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு ஒரு பிரச்சனையாக காட்டி எதுக்கு இந்த மாதிரி மீட்டிங் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்க ஒரு பெரிய பிரச்சனை மறைக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க உண்மையாக வந்து பிஜேபி பண்ணுற தப்புங்க, இந்த தொகுதி மறுசீரமைப்பு காரணம் காட்டி தென்னிந்தியாவில் வந்து எம்பி சீட்டை குறைக்கிறது ரொம்ப தப்பு, அப்படி குறைச்சாங்கன்னா தமிழ்நாடு உட்பட பல ஸ்டேட் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் மக்கள் சொல்கிறாங்க. இதை நாங்கள் முன் வச்சு தான் நேற்று வந்து ஒரு ஓட் போலிங் நாங்கள் நடத்தினோம். அதில் பிஜேபி தொகுதி மறுசீரமைப்பால் இந்திய மாநிலங்கள் வளர்ச்சி அடையும், பிற மாநிலங்கள் பிஜேபியின் சதி திட்டமே இந்த தொகுதி மறுசீரமைப்பு, பிற மாநிலங்கள் பிஜேபியின் சதி திட்டமே இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற கேள்விக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடையும் என்ற ஆப்ஷனுக்கு 17% பீப்புளும், பிஜேபியின் சதி வேலை இது அப்படின்ற ஆப்ஷனுக்கு 29% பீப்புளும், வடக்கே வளரும் தெற்கே தேயும் என்ற ஆப்ஷனுக்கு 42% பீப்புளும், மறுசீரமைப்பு பிஜேபியின் ஆதாயத்திற்கு என்ற ஆப்ஷனுக்கு 13% பீப்புள். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி மக்கள்லாம் நினைக்கிறாங்கன்னு. இப்போது தொகுதி மறுசீரமைப்பை முன் வச்சு தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்தியாவில் வேறு எந்த ஒரு பிரச்சனையை ஓட் போலிங்காக போடலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னநாட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.